சொத்தை தரலனா குத்துவோம். கரூரை நடுங்க விட்ட கொடூர சம்பவம். சாதி மறுப்பு திருமணம் செய்த பெண் பாட்டி கொலை செய்த வழக்கில் பிடிப்பட்டது எப்படி? குடும்பமே சேர்ந்து குற்றவாளியை காப்பாற்றியதன் பின்னணி என்ன? நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கரூர் மாவட்டம் குளித்துறை பகுதி மும்மாச்செட்டிப்பட்டிய ஒரு சம்பவம் நடந்து விட்டுருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு மதிக்கத்தக்க ஒரு பாட்டி மர்மமான முறையில் இறந்து கிடக்குறாங்க. போலீஸோட விசாரணையில் கூட இது யார் கொண்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனால் கடைசியில் தான் தெரிய வந்திருக்கு, அந்த கருப்பாடு இவங்க தானா. அந்த கருப்பாடை மறைக்க எதுக்கு இத்தனை ஆடுகள் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு. கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதி மும்மாச்செட்டிப்பட்டியை சேர்ந்தவர் தான் சின்னசாமி என்பவர். இவருக்கு வயசு ஒரு 70. இவங்களோட மனைவி தான் பாப்பம்மா. இவங்களுக்கு வயசு ஒரு 65 69 வரைக்கும் இருக்குமே. இவங்க மர்மமான முறையில் 29ஆம் தேதி தன்னோட வீட்டுக்கு வெளியே கட்டிலுக்கு மேலே இறந்து கிடக்குறாங்க. அவங்க உடல் முழுக்கவும் முக்கியமாக பின்னந்தலை முதுகுப்பதி எல்லாமே வெட்டுப்பட்ட காயங்கள் அதிகமாகவே இருக்கு. உடனே இந்த சம்பவத்தை அறிஞ்ச போலீஸ் அங்கே வந்து விசாரணை பண்ணுறாங்க. ஆனால் விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாட்டி சாகும்போது அவங்களோட மூத்த மகள் மஞ்சுளான்றவங்க வந்து கூட இருந்திருக்காங்க. அவங்களையும் சராமரியாக ஒரு கும்பல் தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டிக்கு மொத்தம் 2 மகள்கள். ஒருத்தவங்க பேர் மஞ்சுளா, இன்னொருத்தவங்க பேர் வந்து ராசாத்தி. இல்லை மஞ்சுளான்றவங்க வந்து ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்று அவங்க அம்மாவோட கூட இருக்காங்க. இவங்களோட 2வது மகள் பேர் வந்து ராசாத்தி. இவங்களுக்கு வந்து முதல் திருமணம் ஆகி அது டைவர்ஸில் முடிஞ்சு அப்புறம் 2வது திருமணம் பண்ணி இவங்களுக்கு ஒரு பெரிய மகளே இருக்காங்க. அவங்க பேர் வந்து சுகிதா. இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சுகிதான்றவங்க வந்து காலேஜ் படிக்கும் போதே திருமணம் ஆகியிருக்கு. அதுவும் சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா, உடனே போலீஸார் வந்து விசாரணை பண்ணும்போது அவங்க கூட மூத்த மகள் இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லி யாருன்னே தெரியல, ஒரு கும்பல் வந்து தாக்குதல் பண்ணிட்டு போயிட்டாங்க, எங்கள் அம்மா இப்படி கொண்டுட்டு போயிட்டாங்க, யார் கொண்டு கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் போலீஸார் வந்து வேற ஒரு கோணத்தை விசாரணை பண்ணியிருக்காங்க. முதல்ல அவங்களோட கணவர் சின்னசாமியிட விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணையில் அவங்க கணவர் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தான் இருந்திருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு சந்தேகமாக வந்திருக்கு. என்னன்னா, இந்த கொலையை செஞ்சு கண்டிப்பாக வெளியாளர் இருந்திருக்கவே மாட்டாங்க, இந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சின்னசாமிகிட்ட பேச்சுவாக்கில் பேசியே போலீஸார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கொலை யார் பண்ணுது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் மோப்ப நாயோட இந்த கேஸை முடிக்கிறதுக்கும் அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அங்கே கொலை செஞ்ச இடத்துல சில பொருட்களும் கிடைச்சிருக்கு. அதாவது சின்ன சின்ன வளையல் துண்டுகள் இது மாதிரிலாம். அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்ச பிறகு தான் தெரியுது இந்த கொலை யார் பண்ணாங்க அப்படின்னு. என்னன்னா, இந்த பாட்டிக்கு 2வது மகள் இருக்காங்க பார்த்தீங்களா, ராசாத்தி. அவங்களோட மூத்த மகள் வந்து சுகிதா. இவங்க வந்து மாற்று சாதியை சேர்ந்த ஒருத்தர் திருமணம் பண்ணியிருக்காங்க. இது அவங்க பாட்டிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்க பாட்டி வந்து கண்டிச்சிருக்காங்க, திட்டிருக்காங்க. நீ என்ன இருந்தாலும் நம்ம சாதிக்கார பையனை லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நீ இன்னொரு சாதிக்கார பையனை லவ் பண்ணி திருமணம் பண்ணியிருக்க, அதனால என்னோட சொத்துல எதுவுமே உனக்கு பங்கே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் வீட்டை விடும் தெரித்திருக்காங்க. உடனே சுகிதா அவங்க, நான் வந்து உங்கள் சொத்தை கேட்கல, எங்கள் அம்மாவுக்கு சேர 2 சொத்தை மட்டும் கொடுங்க, நாங்கள் போய்க்கிறோம், முக்கியம் அந்த 13 ஏக்கர் நிலம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு பாட்டி தரவே முடியாது அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வெறுப்பான சுகிதா அவங்க நேரம் பார்த்து இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்னன்னா, 29ஆம் தேதி இரவு நேரத்தில் வந்து அவங்க பாட்டி வந்து சந்திக்க வந்திருக்காங்க. சந்திக்க வந்த இவங்க அவங்களோட காலேஜ் சர்டிஃபிகேட்டையும் மற்ற டாக்குமெண்ட்டையும் வாங்க தான் வந்திருக்காங்க. ஆனால் அங்கேயும் வந்து பாட்டி வந்து சண்டை போட்டிருக்காங்க. அந்த சண்டையில் வந்து சுகிதா அவங்க வந்து அவங்க பாட்டியை கொண்டு இருக்காங்க. பக்கத்தில் மஞ்சுளா, அதாவது அவங்களோட பெரியம்மா, அவங்களையும் வந்து இவங்க வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு தாக்குதலை அவங்க பலத்த காயம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கொலை வந்து அவங்க பசங்க முன்னாடியும் அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி தான் நடந்திருக்கு. ஆனால் அந்த சொந்தக்காரங்களும் சரி அவங்க பசங்களும் சரி என்ன நினச்சிருக்காங்கன்னா, பாவம் வாழ வேண்டிய பொண்ணு சுகிதா ஒரு ஆத்திரத்தையும் ஒரு கோபத்திலும் சொத்துக்கு ஆசைப்படி பண்ணிட்டா. இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா தன்னோட குடும்ப மனம் வெளியே போயிடணும். சின்ன வயசே ஜெயிலுக்கு போன பழி வந்து இவளுக்கு வந்து சேரும்னு சொல்லி அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இந்த கொலையை மறைச்சிருக்காங்க. ஆனா போலீசார் எப்படியோ மோப்பனாய் உதவியோட இந்த கேஸையும் முடிச்சிருக்காங்க. விசாரணை தெரிய வந்திருக்கே, கொலை பண்ணது சுகிதா அவங்க தான். அதாவது வாய் வார்த்தை ஆரம்பிச்ச சண்டை கடைசியில் வந்து கொலையில போய் முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து அந்த சொந்தக்காரங்க இல்ல தன்னோட பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லி இந்த கொலையை மறைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. உடனே போலீஸார் சுகிதா அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சுகிதா நீதிமன்ற கோர்ட்ல ஆஜர்படுத்தியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னு கேஸ் முடிஞ்ச பிறகு தான் தெரிய வரும். இன்றைய கிங் வைரல் செய்தியை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை. இது நம்ம ஆச்சி மசாலா. உங்க பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெறுங்க. இது நம்ம லலிதால மட்டும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.